ஸ்ரீ பாலாஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி எங்களுடைய அகாடமியில் இன்னைக்கு நாங்கள் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய அகாடமி 14 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 7000 லேடிஸ் விமன் எம்பவர்மெண்ட்காக நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுடைய மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியனில். ஸோ இது என்னன்னா பிங்க் டவர் டெமான்ஸ்ட்ரேஷன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பிங்க் டவரை மேக் பண்ணி அவங்களே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு 15 வகையாக நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். பிங்க் டவர் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைங்களுடைய கண் கை அவங்களுடைய கோஆர்டினேஷன், கிரியேட்டிவிட்டி, அவங்களுடைய என்ன சொல்றது திறமையான விஷயங்களை வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய ட்ரெயினர் வந்து கவிப்பிரியா இருந்து பிங்க் டவருடைய விஷயங்கள் எல்லாம் சொல்ல போகிறாங்க. பிங்க் டவர் வந்து நார்மலாக ஸ்பெஷல் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்களோட கிரியேட்டிவிட்டி, ஒரு மாடல் பார்த்து அப்சர்வ் பண்ணி எப்படி அதே மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது தான். ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சு ஒரு மாடல் தான் வெர்டிகலாக அரேஞ்ச் பண்ணுவாங்க, பட் நாங்கள் 15 டைப்பில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிட்ஸுக்கு ஒரு நார்மல் டிராயிங் ஆக்டிவிட்டி அப்படி கொடுக்காம இப்படி கொடுக்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கலாம், அதாவது என்ன எவ்வளோ அப்சர்வ் பண்ணி பண்ணுறாங்க, ஏன்னா பார்த்து பண்ணுறது தாண்டி எவ்வளோ மெமரி இருக்குது அவங்களுக்கு, அதை பார்த்து அப்சர்வேஷன் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த அப்சர்வேஷன் ஸ்கில், காக்னிட்டிவ் ஸ்கில் எல்லாமே டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பண்ண ஒரு முயற்சி தான் இது. ஸோ இந்த 400 டீச்சர்ஸ்க்கு மேலே எல்லாருமே சேர்ந்து அவங்களா உருவாக்கி அவங்க ஹேண்ட்மேட்லேயே இந்த பிங்க் டவர் செஞ்சு ஸோ ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் டீம் கோஆர்டினேஷன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே பண்ணல. இந்த பிங்க் டவரோட டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இது உலகத்துல யாருமே பண்ணல. இது நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எங்களோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல சந்தோஷமா இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. இது 400 மெம்பர்ஸ் பண்ணியிருக்கோம் சார். 400 டீச்சர்ஸ் ட்ரைனிங், மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ற எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400 மெம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ரெக்கார்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம். யாருமே வந்து பிங்க் டவர் வந்து அவங்களே கிரியேட்டிவிட்டியா வீட்டில் அவங்களே மேக் பண்ணி நாங்க பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். யாருமே உலகத்துல பண்ணல. எல்லாமே அவுட் ஸ்டேஷன், சென்னையிலயும் இருக்காங்க, அவுட் ஸ்டேஷன்லயும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் எங்களுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. ஆன்லைன்லயே நாங்களே ட்ரெயின் பண்ணி அதை எப்படி அந்த கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றது என் கிராஃப்ட் டீச்சர் இவங்க அகிலாண்டேஸ்வரி இவங்க தான் ட்ரெயின் பண்ணாங்க. எப்படி பிங்க் டவர் பண்ணணும், அதை எப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது எதுக்காக பண்றோம், ஏன் பண்றோம் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம். ஆக்சுவலா என்னன்னா ஒரு 1 hour ட்ரைனிங்லயே 400 டீச்சர்ஸும் அவங்களே பிங்க் டவர்ஸ் ரெடி பண்ணி வீடியோஸே சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் தான் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணாங்க. அந்த 10 கியூப்ஸும் அவங்க கையால வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஜஸ்ட் ஒரு சார்ட் வச்சு ஃபுல்லா ரெடி பண்ணி அவங்களே ரெடி பண்ணாங்க.
இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுமே ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸோ இப்போ இங்கே பண்ணது மாதிரியே ஆன்லைன் ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ எப்படி அதை அரேஞ்ச் பண்ணலாம், மாடல் ட்ரைனிங் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணாங்க. ஸோ அதோட இதுதான் இங்கே ஆக்சுவலி பார்த்தது எல்லாமே. ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் சார், ப்ளே குரூப்லேருந்து கிண்டர் கார்டன் எல்லா டீச்சர்ஸுமே இருக்காங்க இதில். ஸோ எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ எல்லா கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப் டு ஏஜ் 10 வரைக்கும் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ மெமரி ஸ்கில் வந்து டெவலப் பண்ணுது ஆக்சுவலாக, அதுக்காக பண்ணுறது தான். இது நிறைய பேருக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் நாமினல் ஃபீஸ் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். சைல்ட் சைக்காலஜி, நியூட்ரிஷன், ஆல்பம் ப்ரிப்பரேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் எல்லாமே கொடுப்போம் அவங்களுக்கு. ஜாலி ஃபோனிக்ஸு. அதனால எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லுமே ஆகுறாங்க. இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னும் நாங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்களை பண்ணலான் இருக்கோம். ஏன்னா வந்து இப்போ இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் தமிழுக்கு நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஒலிப்பியல்னு ஒன்று கொண்டு வந்தோம். ஸோ தமிழ் ஒலிப்பியலை வச்சு அடுத்த ஒரு நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ.